ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராவல் வித் வான். இந்த எபிசோட் 5ல் எங்களோட ஜேர்னி ஃப்ரம் நெய்வஷா டு மசைமாரா, மசைமாராவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த டென்ட், பெஸ்ட்டு டென்ட் ஹவுஸ் புக் பண்ணுறதுக்கான சஜஷன்ஸ், அப்புறம் சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மசாய் பீப்புள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித் நெய்வஷாலேருந்து மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் மசைமாராக்கு கிளம்பிட்டோம். மசைமாரா டு நெய்வஷா அகெயின் ஒரு 6 hours ஜேர்னி. கென்யாக்குள்ளே நம்ம எங்கே சுற்றணுன்னாலும் ஒரு 6 hours ஜேர்னி பண்ணணும் போல இருக்குங்க. அதனால நீங்கள் கென்யாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளான் இருந்தால் மென்டலி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிரைவ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரோட்ஸ் நல்லாயிருக்கும், சரௌண்டிங் ஃபுல்லாக க்ரீனரி, ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் லோக்கல் மார்க்கெட்ஸ்லாம் பார்க்கலாம். பட் மசைமாராக்கு க்ளோஸராக ஆகும்போது ரோட்ஸ் கொஞ்சம் ரஃப் ஆகிடும். பம்பி ரோட்ஸ், டஸ்டி வெதர், அன்ஈவன் பார்ட்ஸ், கொஞ்சம் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். இதோ நீங்கள் பார்க்குறீங்களே இப்படி தான். என்னடா மசைமாரானா வெறும் வைல்ட் லைஃப் தான் ஸ்பாட் பண்ண முடியுமான்னு பார்த்தா ரோடு ஃபுல்லாக இங்கே வெறும் ஆடும் மாடும் தாங்க பார்க்க முடியுது. மசைமாரா நேஷ்னல் ரிசர்வ் கேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட வில்லேஜஸ் நிறைய இருக்குது. அந்த மக்கள், மசை மக்கள் எல்லாருக்குமே இந்த மாடு வச்சு தான் வாழ்வாதாரம். இன்னும் சொல்லணும்னா இந்த மாடுங்க தான் அவங்களோட ப்ரைடு. ஒருத்தர் எவ்வளோ மாடு வச்சுருக்காங்களோ அவங்க அந்த அளவுக்கு பணக்காரவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா மினிமம் 100 மாடு இருக்கணுமா. அந்த 100 மாடு தான் அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்குற வரதட்சணை. போகிற வழியில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம டிரைவர் கிட்ட கேதர் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நம்ம லாட்ஜ்க்கு வந்தாச்சு. மசைமாராவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த டென்ட் ஹவுஸ் பேர் மாரா சிலிகி கேம்ப். ஜென்ரலாக மசைமாராவில் ஸ்டே ஆப்ஷன்ஸ் பார்த்தா எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்கும். லக்ஸுரி லாட்ஜஸ்லாம் இருக்கும், டென்டட் கேம்ப்ஸ் இருக்குது, அண்ட் ப்ராப்பர் டென்ட் ஹவுஸ் இந்த மிடில் ஆஃப் த நேச்சரும் இருக்குது. பட் சேஃப்டி வைஸ் தே ஆல் ஆர் வெல் மெயின்டைன் அண்ட் சூப்பர் கம்ஃபர்டபுள். போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவ்யூஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு சூப்பராக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மாராசிலிகியில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த டென்ட்டு இதுதான். இதுக்கு பேர் கிஃபாரு டென்ட். கிஃபாருன்னா மசைமாரா லாங்குவேஜில் ரைனோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 3 daysக்கு இதுதாங்க நம்ம வீடு. வாங்க பார்க்கலாம். ஒரு சிங்கிள் டென்ட்டுக்குள்ளார 3 bedroom செட்டப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வித் 3 comfortable பெட்ஸ். இன்சைட் போய் பார்த்தா யூ ஓன்ட் ஈவன் ஃபீல் லைக் யூ ஆர் இன்சைட் அ டென்ட். ப்ராப்பர் பெட், நல்லா அரேஞ்ச் பண்ண இன்டீரியர்ஸ் அண்ட் ஈவன் அட்டாச்ட் வாஷ்ரூம்ஸ் இன்சைட் த டென்ட். நம்ம அம்புசிலியில் பார்த்த மாதிரி இங்கே எல்லா பெட்டை சுற்றியும் மஸ்கிட்டோ நெட் இருக்குது. மாராசிலிகி கேம்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆஃப்டர் 5 o'clock த ஹவுஸ் கீப்பிங் வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மஸ்கிட்டோ காயில், ரெப்பலன்ஸ் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட்லி நம்மளோட ஒரு பெட்லையும் பிளாங்கெட்டுக்கு அடியில் ஹீட் பேட்ஸ் வச்சுருவாங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது டென்ட்டில் இல்லையா, ஸோ மிடில் ஆஃப் த நைட்டில் டெம்பரேச்சர் கொஞ்சம் ட்ராப் ஆனால் கூட இந்த ஹீட் பேட்ஸ்னால நம்மளோட வார்ம்த் மெயின்டைன் பண்ண முடியும். டென்ட் ஹவுசஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜிப்பு மட்டும்தான். பட் எந்த பயமும் வேணாம், ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது ஹியூமன்ஸ் இல்லை, அனிமல்ஸ். மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற எல்லா கேம்ப்ஸ்லையும் ஒரு 6 to 10 டென்ட் ஹவுசஸ் தான் இருக்கும். லிமிட்டட் நம்பர் ஆஃப் டென்ட் ஹவுஸ். ஸோ இஃப் யூ ஆர் ட்ராவலிங் ஆன் அ பீக் சீசன், அதாவது மைக்ரேஷன் டைமில் பிளான் பண்ணுறீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெஸ்ட்டாக அஃபோர்டபுளான டென்ட் ஹவுசஸை சீக்கிரம் புக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆஸ் சூன் அஸ் நாங்கள் மாராசிலிகி கேம்பில் செக்இன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் ரெடியாக இருந்துச்சு. ஆஃப்டர் லஞ்ச் ஒரு நல்ல ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மாரா வில்லேஜ் விசிட்க்கு கிளம்பிட்டோம். மாரா வில்லேஜ் விசிட்டில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம், அந்த லோக்கல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணது, அவங்களோட கல்ச்சர் அவங்க எங்களுக்கு ஷேர் பண்ணது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையுமே என்னோட நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். பை த வே இதுதாங்க அவங்களோட வெல்கமிங் ஸ்டைல். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த மாராசிலிகி கேம்ப் பற்றி புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ட்ராவல் வித் வான். See you in our next episode. Bye.